இன்டெல் நிறுவனம் முதல் பென்டியம் ப்ராசஸரை வெளியிட்டது. மார்ச் 22, 1993 அன்று உலக கணினி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெற்றது. இன்டெல் நிறுவனம் முதல் பென்டியம் ப்ராசஸரை வெளியிட்டது. இந்த ப்ராசஸர் முன்புள்ள 486 ப்ராசஸர்களை விட வேகமாகவும் திறமையாகவும் கணினி செயல்பாடுகளை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. பென்டியம் ப்ராசஸர் வெளியீடு தனிப்பட்ட கணினிகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை திறந்தது. பென்டியம் ப்ராசஸர் 32 பிட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் திறனை கொண்டது. இதன் காரணமாக கணினிகள் விரைவாக இயக்கப்படுவதுடன் பெரிய கணக்கு பணிகளை செய்யும் திறனும் அதிகரித்தது. இதுவே கணினி உலகில் மல்டிடேட்டா செயலாக்கம் என அழைக்கப்படும் புதிய யுக்தியை அறிமுகப்படுத்தியது. இந்த ப்ராசஸர் வெளியிட்டால் உலகம் முழுவதும் கணினி உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தனிப்பட்ட மற்றும் வணிக கணினிகளில் திறன், வேகம் மற்றும் செயல்திறன் அதிகரித்தது. அதனால் தொழில்நுட்பம் துரித வளர்ச்சியை எதிர்கொண்டு புதிய மென்பொருட்கள் மற்றும் பயன்பாடுகள் உருவாகின. மேலும் பென்டியம் ப்ராசஸர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது. இது முன்புள்ள மைக்ரோசிப் சிப்ஸ் மற்றும் மின்னணு சாதனங்களுடன் ஒப்பிடும்போது மேம்பட்ட செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை வழங்கியது. பல ஆண்டுகள் பென்டியம் சீரீஸ் இன்டெல் நிறுவனத்தின் முக்கிய வரலாற்று கட்டமாக இருந்து வருகிறது. 1993 ஆண்டு மார்ச் 22 அன்று பென்டியம் ப்ராசஸர் வெளியீடு கணினி உலகில் புதிய தலைமுறையை தொடங்கியது. இது நம்முடைய கணினி பயன்பாடுகளை மாற்றியமைத்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு மைல்கல் நிகழ்வாக மாறியது. இன்று நம் கணினிகள், லேப்டாப்புகள் மற்றும் வேகமான செயலிகள் இதன் வேகத்திறனை அனுபவித்து வருகின்றன.